இன்னைக்கு நம்ம கிராஸ் பீஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல கிராஸ் பீஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸ் யூஸ் ஆகுது. இன்னும் நிறைய விஷயத்துக்கும் இது ப்ளவுஸ்லேயும் சரி சுடிதார்லேயும் சரி யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம கொஞ்சமான கிளாத் இருந்தாலும் அதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை எப்படி ஜாயின் பண்ணி பெரிய பீஸ் வரைக்கும் மாற்றலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லைனிங் ப்ளவுஸில் பைப்பிங் வைக்கிறதுக்காக சேரீலேருந்து கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமான கிளாத் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை டபுளாக மடித்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணி அயன் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து கிராஸ் பீஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய கிராஸ் பீஸும் வரும். அதே மாதிரி சேரீலேருந்து இந்த அளவுக்கு துணி கட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இதில் எப்படி கிராஸ் பீஸ் மார்க் பண்ணலான்னு சொல்கிறேன். கிராஸ் பீஸ் எப்பவுமே இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல கட் பண்ணக்கூடாது. கிராஸாக இருக்கிற இடத்துல கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அந்த நெக் ஷேப்புக்கெலாம் வளைஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணுறத மார்க் பண்ணுறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பகுதியில் இப்படி கோடு போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த கோட்டுக்கு மேலே டேப்பை வச்சு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிராஸ் பீஸோடைய வித்தும் 1.25 இன்ச்சில் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம நிறைய பீசஸை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும். இப்போது கிராஸ் பீஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரே பீஸாக எப்படி மாற்றணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸோட ரைட் சைடை இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பக்கத்தோடைய ரைட் சைடு இப்படி இருக்கணும். இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, ரெண்டுத்தையும் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரு கிராஸாக தையல் போடணும். இதே மாதிரி தான் நம்ம மற்ற பீஸுங்களையும் ஜாயின் பண்ணணும். இங்கேயும் இப்படி ரைட் சைடு வச்சுக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பீஸோடைய ரைட் சைடு இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பீஸை கட் பண்ணி அதை இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸை 2 நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே கிளாஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் கற்றுக்கலாம். வெறும் 399 ரூபா மட்டும்தான். இந்த ஆஃபர் இந்த ஒரு மாதம் தான் இருக்குது. சீக்கிரம் நீங்களும் வாங்கி கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த கிளாஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.